ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்க செல்ல வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்ட்டு வந்து ஸ்கூல் விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிச்சு வந்துட்டு முத்து காரில் இருக்காங்க. அதான் நம்ம முத்துக்கு வந்து தெரியாது இல்லையா? சரின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி ஒரு இதுக்கு போகிறோம். இப்போது வந்து அருணெலாம் உன் மேலே கோவமா இல்லைல்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிறாள் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துலாம் பயமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு செஞ்சுட்டு அங்கே என்னமோ பூவு அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா? ஸோ அந்த பூவை வந்து டிக்கியில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிக்கியில் வந்து வைக்கிறக்கா வந்து காரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம கிறிஸ்ட் வந்து அது உள்ளே இருக்கிறதே வந்து தெரிய வருது நம்ம முத்து மீனாக்கும். தெரிய வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன செய்ய தெரியாமல் தண்ணியெல்லாம் தெளிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி எங்கள் அம்மா பேர் வந்து கல்யாணி, எங்கள் அம்மா தானே எங்கள் போய் விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனான்னு சொல்கிறாங்க, உங்கள் அம்மா எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி அனாதை கணக்கு விட்டு போயிருக்காங்க அந்த ஸ்கூலில் போய். எந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் எனக்கு தெரியுமே, அந்த ஸ்கூலில் தான் நான் பூவை ஆர்டரே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போய் இந்த மாதிரி கிறிஸ்து அங்கே கூட்டு போய் காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா அவங்க அம்மா அப்பா வந்து வர சொல்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்து வராங்க. ஐயோ நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கிறிஸ்து எப்படி உங்களுக்கு தெரியும் வைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ரோஹினி வந்து இந்த இதில் வந்து மாட்டுவாங்களா என்னன்னு வந்து தெரில. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம கிறிஸ்து வந்து ஒருபடியாக நல்லபடியாக வந்து முத்துட்டையும் மீனாட்டையும் வந்து கிடச்சிட்டாங்க. ஆனால் ரோஹினி தான் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனை பார்த்தீங்களா, ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பையன் ஒரு காரில் ஏறி போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்டிங் பயங்கரமாக போட்டு விட்டாங்க. ஸோ அதோட சீரியல் வந்து நீங்கள் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.